நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்திருக்க ஸ்பெண்டர் ப்ளஸ் BS6ங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஹெட்லைட் எரிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு. இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் வர சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா BS6க்கு இந்த சுவிட்சு தான் வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்டேக் பாசிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நம்மகிட்ட கஸ்டமர் என்ன சொன்னார்னா, சார் இது நம்மளுக்கு பண்ணி கொடுக்கணும் சார், பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டார். கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார், எடுத்துருவாங்கண்ணா வண்டி நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாரு. இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வண்டியில் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு டைப்பு ஒரிஜினாலிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுவிட்சை போட்டிருக்கோம். எப்படின்றத பார்த்துங்க. வண்டியை நம்ம சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேரெக்டாகவே லைட் எரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கிங் போடுறேன். பார்க்கிங் போட்டோடனே இங்கே பாருங்கள் பார்க்கிங் எரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் ஹை பீம், லோ பீம். அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஓவர்டேக் பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே பண்ணலாம் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு கிளியராகவே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இந்த சுவிட்சஸ் கீரில் இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகிற அந்த சுவிட்சு ஒயரும் வந்துடும் உங்களுக்கு. இது ஒரிஜினாலிட்டி டைரக்ட் ஃபிட்டிங் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்கள் வண்டி BS6லாம் வந்து பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த ஹெட்லைட் பல்பு ஃபீஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் அதுக்கு தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பல்புலாம் அந்தளவுக்கு ஃபீஸ் போகாது. நைட்டில் மட்டும் நம்ம தேவைப்படுற போது அதை நம்ம கண்டிப்பாக நம்ம லைட் போட்டு அந்த டைமில் ஓட்டிக்கலாம் உங்களுக்கு. BS6ங்க. ஓகே, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவில் ஸ்பெண்டர் ப்ளஸ் BS6. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், i3s. இந்த வண்டிக்கு இந்த சுவிட்ச் அசம்பிளி வராது. நம்ம பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதிலே வந்து பாசிங் எல்லாமே டைரெக்டாகவும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைட் ஏரியாத அளவுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். உங்கள் வண்டிக்கும் பண்ணணும் எதுனாலும் கண்டிப்பாக எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரிஜினல் ஃபிட்டிங் அது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைப்பில் ஸ்பெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோலாம் அந்த டைப் வந்துருக்கோம் உங்களுக்கு. அதோடைய ஃபிட்டிங் தான் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்மளோட எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வண்டியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோண்டா யூனிகார்ன் CB. இது வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர்லேருந்து இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம். வண்டியை பார்த்துக்கோங்க. அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஹெட்டு இந்த விஷயம் அவருக்கு பண்ணி கொடுத்தோம். இந்த வண்டியை வந்து அவர் சொல்லிட்டார், BS6 வந்து இப்போதைக்கு எனக்கு வாங்குற ஐடியா இல்லைங்க, இந்த வண்டியில் எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னன்றதை பார்த்துங்க. 2 கிளச் கேபிள், ஸ்பீடாமீட்டர் கேபிள், ஏர் ஃபில்ட்ரு, இண்டிகேட்டரு, பிரேக் ஷூ, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடு, செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஃபுல் செட்டு, சென்டர் கிளச்சு, ப்ரெஷர் பிளேட்டு, சென்டர் கிளச்சு, ப்ரெஷர் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, கிளச் பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர பேரிங்கு, ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பீடாமீட்டர், வார்ம் கீரு, வீல் பேரிங்கு, டிஸ்க்கு லிவரு, டிஸ்க்கு பேடு, டிஸ்க்கு MC கிட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த சின்ன விஷயம் கூட அந்த MC கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் இந்த மாதிரி ஃபுல் கிட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து அந்த ஃபுல் கிட்டுன்னு சொல்லுவாங்க. லாக்கு, ஓரிங்கு எல்லாமே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு, வீல் லப்பரு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட். ஜிக்ஸாக் பெயிண்ட் கூட ஒரு அடிக்க சொல்லிட்டாரு. இந்த வண்டியை தான் வந்து நம்ம பண்ணி முடிச்சுட்டு இந்த வண்டியை வந்து ஃபைனலாக எப்படி இருக்குதுன்றதை பார்த்தலாம். இங்கே பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளச் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்பைட் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம பண்ண போகிறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் வந்து நம்ம இந்த ஃபில்டரை வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு கேஸ்க்கு உள்ளே இருக்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ஃபில்டரை வந்து கண்டிப்பாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. மெக்கானிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இங்கே பாருங்க, கண்டிப்பாக வந்து அந்த ஃபில்டரில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் யூனிகார்னுங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஜினோட தேய்மானம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இரும்பு பீஸு தான் உங்களுக்கு. அதில் எல்லாமே தேஞ்சி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணி கண்டிப்பாக போட்டால் தான் வண்டியோட ஆயில் சர்க்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். எல்லாம் சென்னை அம்பத்தூர்லேருந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. வண்டி வரும்போது என்ன கண்டிஷனாக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த டிஸ்க்கு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். டிஸ்கில் வர பிளேட்ஸு, டிஸ்க்கு பேடு, ஒரு கம்ப்ளீட் கிளச்சு செட்டு,
அதுக்கப்புறம் ரியரில் பிரேக் ஷூ, செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு, இந்த மாதிரி வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கான ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஜிக்ஸாக் பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். வண்டியை பார்த்துக்கோங்க. அவர் சொல்லிட்டாரு, இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு BS6 வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை சார், நான் இந்த வண்டியை செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். 59,000 கிலோமீட்டர்கிட்ட இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிருக்கு. அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம நம்பி வண்டி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. மெயின் டைமிங் தாங்க. அவர் சொன்னார் எனக்கு ஒரு நாள் இல்லை மறுநாள் வண்டி ரெடியாக வேணும்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 7:30ங்க. அந்த கஸ்டமரு பஸ்ஸில் வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இந்த வண்டி டெலிவரிக்காக. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.